இன்றைக்கி நான் செட்டுக்கு போகும்போது இன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய இது இருக்கும். இன்னும் நான் ஒரு மாணவனாக தான் நான் வந்து உள்ளே நான் போவோம். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு எந்தோ இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உள்ளே போகிறேன். தட் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ் டில் டேட். ஹீரோவாக வரத்துக்கான வாய்ப்பு அமையலை. I become a character artist. And even if it is a character artist, என்ன பொறுந்தளவில் எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும், whether it is a male artist or a female artist, you don't brand them that they are not hero, they are not heroines. Even if they are coming for one scene, they should perform like a hero or like a heroine with regard to that particular character. இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு தே டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ் டு கோ அண்ட் வாட்ச். எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், குறைஞ்சாச்சு. ஒரு ஏஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம், என்னன்றது பார்ப்போம். இல்லைன்னா உட்காரும்போதே பல சேனல்ஸ் இருக்குது, இது வச்சுட்டு இப்படியே பார்க்குறாங்க. இவனுக்கு ஒருத்தன் அழுதா பிடிக்குது, ஒருத்தனுக்கு அழுதா பிடிக்க மாட்டேங்குது, உடனே இதுலேருந்து மாற்றிக்கிறான் சேனலில். ஸோ இது உட்கார வைக்கணும் அப்படின்னா ஷார்ட்டாக ஒரு டைமுக்குள்ளே என்னத்தை நம்ம மெசேஜ் கன்வே பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது அந்த மேக்ரோலாம் வந்து கேஷ் ஆகி வருது. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பூவிலங்கு மோகன் டு அவர் ஷோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு இந்த காலை மலர் ப்ரோக்ராமில் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிருந்தாமா, ரம்யாமா, நீங்கள் 2 பேரும் ஆங்கரிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. நான் பதில் சொல்கிற மாதிரி கேள்வி எனக்கு சொல்கிறேன். கண்டிப்பா சார், உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம் சார். ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா தான் நம்மளோட இன்டர்வியூ போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 years into this industry அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைன் அப்ல இருக்கு? ஏன்னா நாங்க ரொம்ப ஈகரா இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ளீஸ் சொல்லுங்க. நார்மலாகவே இந்த 60 yearsல வந்துட்டு சீரியல்னு வரப்போ நான் வந்து அட் அ டைம் வந்து 3-4 சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ் செலக்ட் தி கேரக்டர் இஃப் இட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் போத் தி டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மீ, தென் யூ கோ இன் டு தட். அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணதுனால அந்த அட் அ டைம் 4 சீரியல் பண்ணுறதுங்கிறத வந்து குறைச்சிட்டேன். சரிங்களா? 1 or 2. இப்போ தான் ஒரு மேஜராக ஒரு சீரியல் முடிஞ்சது. ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர், அது ஒரு டோட்டலாக ஒரு திருநெல்வேலி ஆக்சென்ட்டில் வந்து அதை பண்ணி அது ஒரு பெரிய ரீச் ஆயிருக்கு. பேரலாக வந்து ராதிகா மேடமோட இன்னொரு சீரியல் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 years அது இட்ஸ் தி ஆன்கோயிங் சீரியல். இப்போ வந்து ஒரு நடுவில் ஒரு படம் பண்ணாது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படத்துக்கு வந்து இப்படி போயிட்டுருக்கு. கிரேட். ஸோ 60 years வந்து கலைத்துறையில் வந்து இருந்ததை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்த கலைத்துறைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? 60 years நீங்கள் பார்த்துருக்க முடியாது, 60 years நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன பொறுத்தளவு இல்லைம்மா, இந்த 60 years ஆனாலும் இன்றைக்கி நான் செட்டுக்கு போகும்போது இன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய இது இருக்கும். இன்னும் நான் ஒரு மாணவனாக தான் நான் வந்து உள்ளே நான் போவோம். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு எந்தோ இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உள்ளே போகிறேன். தட் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ் டில் டேட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எப்படி நாங்கள் அப்போ பார்த்தோமோ அப்படியே இன்னமும் நீங்கள் இருக்கீங்க? எப்படி நீங்கள் மீடியாவில் இருக்கனால அப்படி செல்ஃப் க்ரூம்டாக இருக்கீங்களா, இல்லை நார்மலாகவே நீங்கள் ஒரு செல்ஃப் க்ரூம் பர்சன் தானே? நார்மலாகவே நான் அப்படிதாம்மா, சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா இது வந்து இந்த கேள்வி ஆல்மோஸ்ட் டெய்லி யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு முக்கிய காரணமாக இருந்தேன் என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டிங்க, செல்ஃப் க்ரூம்டான்ற ஒரு வார்த்தை போடுறீங்க. அந்த செல்ஃப் க்ரூமிங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்ஸ் யூ கம் இன் டு தி ஃபீல்டு, ஹவு யூ ஷுட் மேனேஜ் யுவர் ப்ரொஃபஷன் அலாங் வித் தி ஆடியன்ஸ் who are the reason for your existence. இதை நான் கற்றுக்கிட்டது வந்து என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சார் கிட்ட.
ஸோ மேபி தட் இஸ் த ரீசன் வந்து இன்னி வரைக்கும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 60 இயர்ஸ்ல சார் லைக் டெஃபினட்டா நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும், நிறைய விதமான மெமரிஸ் இருக்கும். பட் ஸ்வீட்டான மெமரிஸ் இதெல்லாம் என்னால லைஃப் டைம்ல இதை மறக்கவே முடியாதுன்னா வாட் ஆர் ஆல் த ஸ்வீட் மெமரிஸ்? எல்லாமே, அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் 60 இயர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் சின்ன வயசில் 10 வயசில் முதல்ல என்ன வந்து அந்த 10 வயசுக்கு வந்து என்னை ஒரு ஹீரோவாக செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறேன். ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி சபாவில் அந்த ட்ராமா நடக்குது. அந்த டைட்டில் இருக்கு பாருங்க, தன் கையே தனக்கு உதவி. அது டைட்டில். நான் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய நான் நடிக்கிற அந்த ஏஜுக்கு 10 வயசுக்கு ஏஜ் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணும்போது அதனுடைய டைட்டிலே அப்படி இருக்கு. ஸோ அது இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தேன்னா இன்ன வரைக்கும் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வந்தாச்சுன்னா, அண்டு நீங்கள் வந்து எல்லாரையும் நம்பலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அட் த சேம் டைம் முதல்ல நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும் இல்லையா? ஸோ நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரணும். ஸோ நம்மளால் இது பண்ண முடியும்னா இன்னொருத்தர் பண்ணுறாரு அதே மாதிரி நம்ம பண்ணுவோமா அப்படின்னா தட் இஸ் ராங். உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தால் அது வந்துடலாம். ஸோ அப்படி வரும்போது அந்த இது இன்னும் என்னால் ஸ்வீட் மெமரிஸாக இன்னும் இருக்குது. அதுதான் மேபி இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிமிலர்லி லைக் ஹாண்டிங் மெமரிஸ், ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே அப்படிங்கிறத ஸ்டில் நம்மளால் மறக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி மெமரிஸ் ஏதாவது இருக்கா சார்? இப்போது எங்கள் அப்பா என்னை விட்டு போகிறப்போ அது வருது, எங்கள் அம்மா என்னை விட்டு போகிறப்போ அது வருது. ஸோ அதை தாண்டி வேறு எதையும் பெரிய ஹாண்டிங் மெமரிஸாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளை விட இன்னொருத்த ஹாண்டிங் மெமரிஸ் அவனுக்கு ஜாஸ்தி இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஐ கேனாட் சே திஸ் இஸ் அன் ஹாண்டிங் மெமரி. நிறைய இருக்கும். இஃப் யூ மீட் வித் an accident, that is also an haunting memory. பட் அதை தாண்டி ஒருத்தர் இதுவாக இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து என்ன பொறுத்தளவில் அது 2 தான் என்னுடைய ஹாண்டிங் மெமரிஸாக. பாக்கி எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே, அந்த மெமரியை ஓவர் கம் பண்ண முடியாது. that will be a grief. கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நீங்க நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு அதுல நிறைய கேரக்டர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். என்னைக்காவது உங்க மனசாட்சி என்ன நீ இது வரைக்கும் ஹீரோவாவே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா? அந்த மாதிரி இல்லைம்மா, ஏன்னா ஹீரோவா பண்ணியிருக்கேன். ஓகே, 19 காலைன்னு ஒரு படம், சு சமுத்திரம்னுடைய நாவல். அது வந்து படமாக வரப்போ 19 காலைன்னு ஒரு படமாக வந்தது. அது நான் சொல்கிறது வந்து என்னுடைய பூவிலங்குக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா வந்து அந்த ஹீரோவாக வரத்துக்கான வாய்ப்பு அமையலை. ஐ பிகம் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட், என்ன பொறுத்தளவில் எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும், வெதர் இட் இஸ் அ மேல் ஆர்டிஸ்ட் ஆர் அ ஃபீமேல் ஆர்டிஸ்ட், யூ டோன்ட் பிராண்ட் தெம் தட் தே ஆர் நாட் ஹீரோ, தே ஆர் நாட் ஹீரோயின்ஸ். ஈவன் இஃப் தே ஆர் கம்மிங் ஃபார் ஒன் சீன், they should perform like a hero or like a heroine with regard to that particular character. அந்த கேரக்டருக்கு அவங்க என்ன உயிர் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின். அப்படி தான் நான் நினைப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது சார் லைக் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து கேரக்டர்ஸை வந்து ரொம்ப சூஸியாக தான் பர்டிகுலராக தான் நான் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு நான் வந்து இப்போ 4 சீரியல் அந்த மாதிரி நான் கமிட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே வந்து எதாக இருந்தாலும் போய் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் பண்ணீங்களா? இல்லை அப்போவும் வந்து இந்த மாதிரி நான் சூஸியாக தான் இருந்தேன், மேபி அதனால தான் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஹீரோவாக உங்களுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைம்மா, எனக்கு வந்து சினிமாவில் வந்து நான் நினச்ச மாதிரி வர முடியலன்னு உடனே இதில் ஜாஸ்தி நான் வந்து போனதுக்கு காரணம் அதான். அதுதான் என்னை நிறைய கூப்பிட்டது. புரியுதுங்களா? இப்போ வந்து சினிமாவில் நான் என்னமா நம்ம வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது வந்து சினிமாவில் எனக்கு வரலை, ஆனால் சீரியலில் வந்தது. அது ஒன்றுன்னா வரும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் என்னுடைய ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எனக்கு வந்து காப்பாற்றுது. ஓகே, இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், இது நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. ஆல் தி டைம் ஐ வாஸ் சூஸி, பட் அட் த சேம் டைம் அப்போ நான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ. ஓகே, ஐ மேனேஜ் மை செல்ஸ் டு டூ so many serials. ஒரு 200 சீரியல் கிராஸ் பண்ணிட்டேன், மெகா சீரியல். தட்ஸ் ரியலி தி பெஸ்ட் திங். சினிமால வந்து எந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு அந்த முயற்சி தவறி அந்த கேரக்டர் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க சார்? அது நிறைய இருக்குமா. ஓகே, முயற்சி பண்ணி கேரக்டர் கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சி பண்ணாமையே கேரக்டர் கிடைச்சி கூட சினிமாவில் வந்திருக்காது, எடிட்டிங்கில் மொத்தமாக போயிட்டுருக்கோம். ஆனால் ரீசெண்டாக கூட நடந்திருக்கு ஃபார் ஹிட் ஃபிலிம்ஸ் கூட. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். அது வந்து
நீங்கள் ஃபுட்டேஜுன்னு வரப்போ வந்து இதை விட பெட்டர் யாரை நம்ம வச்சுக்கலாம்னு தான் தோணுமே ஒழிய அதுக்காக இது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒருத்தரை வந்து சினிமா வந்து பண்ணிவிட்டு அங்கே ஸ்க்ரீனில் வரலையேன்னு உடனே ஐயோ நம்ம சரியா பண்ணலையோ அப்படிங்கிறதும் தப்பான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க ஸ்கிரிப்ட்லங்கிறதுனால அது அப்படி வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். அவ்வளோதான் வழிய அதை வந்து ஒரு பெருசாக எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் பண்ண முடியும். பட் ஸ்டில் சார், சினிமாவில் நான் இப்படி ஒரு ஆளாக வரணும், நீங்கள் ஒரு விஷன் வச்சுருந்துருப்பீங்களா, ஒரு ப்ரொஜெக்ஷன், நம்ம இப்படி வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே, எப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் பேசிக்காக வந்து சிவாஜி சாருடைய ரசிகன், சின்ன வயசுலேருந்தே சிவாஜி சாருடைய ரசிகன். ஸோ அதனால் அவருடைய பாதிப்பு நிறைய இருக்கும். எனக்குன்னு இல்லை, 199 பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னால் அந்த 199 பேரும் அதில் வந்து ஒரு 5% தான் அவரை மாதிரியே பண்ணணும்னு நினச்சி பண்ணுறவங்களா இருப்பாங்க. பாக்கி எல்லாரும் பண்ணுறதும் அவர் பண்ணிகிட்ருப்பார். பாக்கி எல்லாரும் பண்ணுறதும் அவங்களோட நேச்சரில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட இமேஜினேஷனில் அதில் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி அவர். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. அண்ட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டான எல்லோ கலரில் வந்திருக்கீங்க. எனிதிங் ஏதாவது ஷூட் ஏதாவது போகிறீங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கரெக்டாக கேட்டிங்கம்மா. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஷூட்டு தான். பட் அப்படியே நான் எப்போவுமே வீட்டிலேருந்து கிளம்பும் போது மொத்தமாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டுக்கு போகிறது. இன்றைக்கி இந்த பொட்டு மட்டும் தான் என்னோடய யூஸ்வல் ஸ்டைலில் வச்சுருக்கேன். அங்கே போட்டேன், அது மட்டும் தான் மாற்றுவேன் நான். ஸோ அதனால் இங்கே நம்ம இன்டர்வியூ முடித்த உடனே ஹேவ் டு கோ ஃபார் தி ஷூட்டு. ஸோ அதனால் அதுக்காக வந்து அப்படியே போகிறது சரியாக இருக்குங்கிறதுனால அப்படி கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கங்க. நீங்கள் அப்போல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா இருக்கிறது, ஒன்றா பேசுறது, அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எங்கள் ஆர்டிஸ்ட் கூடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, செல்ஃபீஸ் வீடியோஸ்ன்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ நான் எங்கே இருக்கும்போது அதே மாதிரி தான் நாங்கள் இருப்போம்மா. எப்போ சாப்பிடுவோம் எப்போல்லாம் தெரியாதுமா. நைட்டெல்லாம் ஷூட்டு நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் அப்போல்லாம் வந்து கேபி சார் ஜாஸ்தி வந்து நைட் ஷூட் போக மாட்டார். ஏன்னா கேபி சாரோடைய ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ் நான் போனதுனால மேபி அதுவும் ரீசன் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் நிறைய படங்களில் வராதுக்கு காரணமும் அதுதான் இருக்கும். காரணம் என்னென்னா அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் அது இது அப்படியே போனதுனால மேபி என்னை வந்து நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன, நான் யார்கிட்டையும் போய் இது வரைக்கும் நான் சான்ஸுன்னு போய் கேட்டதில்லை. கேபி சாரை தவிர யார்கிட்டையும் நான் போய் நின்று எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. ஓகே, அது பிகாஸ் எனக்கு கேபி சார்னு ஒருத்தர் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டார். அதை தாண்டி எனக்கு யாரையுமே போய் கேட்கணுன்ற எண்ணமே எனக்கு வரல. ஏதோ ஒரு விதத்தில் 35 இயர்ஸ் அவரோட நான் ட்ராவல் பண்ணியாச்சு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுது நம்ம பண்ணது தப்பு போல இருக்கே. அது நான் ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணல. நான் அதுதான் கேட்க வந்தேன். வை பிகாஸ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற விஷயம் வேணும் இல்லையா? டேட்டில் பாரு எனிதிங் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு படம் பண்ணால் கூட வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து எல்லாரும் போகிறாங்க இல்லையா? ப்ரொமோஷன் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங். வாட் இஸ் ப்ரொமோஷன்? தி அதர் வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். எஸ். அதனால் அது வந்து நான் பண்ணலை. அது வந்து இன்னும் நம்மளுடைய ப்ராடக்ட் நான் வந்து அதை விற்று காசு பண்ணணுன்றது பண்ணல. அதை யாராவது எடுத்துக்கிட்டா காசு கொடுக்கணும் அப்படி பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஆர்டிஸ்டோட ஈஸியாக ஜெல் ஆக முடியுதா சார்? அவங்க வைபுக்கு அப்படியே கொஞ்சம் செட் பண்ண முடியுதா? இல்லைம்மா, அதை இறங்கி நம்ம போயிடணும்மா. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ எப்படி இருக்காங்களோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நீங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்கிறீங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டர் வரான்னு வச்சுக்கோ. இப்போ அந்த யங்ஸ்டர் அப்போ 20 இயர்ஸில் இருக்காங்க, இப்போ 40 இயர்ஸாக இருக்கும். இஸ் நாட் அன் யங்ஸ்டர் டுடே. நான் வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நடந்த விஷயமே பேர் சொல்ல விரும்பலை. ஓகே. கேபி சார் வந்து அவர் வந்து கொஞ்சம் கோவக்கார தான். ஒன்று பண்ணலன்னா திட்டுவார். என்ன இழவு நீ பண்ணி தொலைக்கிற, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணுற, நீ அங்கிருந்து வரும்போது மெதுவாவா, இங்கே வரும்போது பார்த்த உடனே ஓடி வரணும்னு சொன்னலாம் இல்லையா? சரி சரி வா பண்ணு போ அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு வந்து சார் நீங்கள் சொல்லி கொடுத்தா தானே சார் பண்ண முடியும், எதுக்கு சார் கோவப்படுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு. அவர்கிட்ட யாருமே அந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லை. அவர் உடனே சரி சரி போ பண்ணு போ அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அந்த ஏஜ் என்ன, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஏஜ் அது. இப்போது நம்ம அந்த ஏஜெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போது அதை நான் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விதத்தில் சொல்லுவோம். அதை இமீடியட்டாக சொன்னால் புரியாது அவங்களுக்கு. இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கூட வராருன்னு வச்சுங்களேன். இப்போ 2-4 பசங்க யங்ஸ்டர்ஸ் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடறான்னு வைங்க. வந்து டேய் தெருதடா தெருதடா அப்படின்னு இன்னும் யாரு பண்ணோம். டேய் டிவியில் வருவாரா திருளிய ஒன்று பார்த்தா, சரி என்னப்பா அப்படின்னு.
அவன் தெரிதாடா பார்க்கணுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு காலரை தூக்கலாம் போல தோணிருக்கோம். ஆனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்களா அவன் சரி தான் என்ன பண்ணோம் ஏன்டா இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம போனோம். ஸோ அந்த ஏஜ் அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த ஏஜுக்கு வந்து என்னென்னா தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அவங்க வந்து மைண்டை ப்ரீசெட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சர்க்கிள், அவங்க பார்க்குறவங்க கிட்ட தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீயாக பேச முடியும். அதை தாண்டி ஒரு ஏஜ்டு பீப்புள் போகிறாங்கன்னா அவங்க வந்து இக்னோர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கலான்ற எண்ணம் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. தட் மே பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சைக்கலாஜிக்கலாக அது ஏஜுடைய இது. அது இப்போ இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கேட்டுக்கிறாங்களா, கேட்டுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை இவர் யாருங்க பழைய பஞ்சாங்கன்னு கண்டுக்காமல் அப்படியே இது பண்ணிட்டு போகிறாங்களா? இல்லை கேட்டுக்கிறாங்க, நல்லாவே கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அது சில பேர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எதிர காட்டாமல் பின்னாடி ரொம்ப ஒரு வேலை சொல்லிட்டு போகலாம். இவையா பழைய பஞ்சாங்க நான் சொல்கிறது கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி பேசி கேட்டிருக்கீங்களா? முன்னாடி நான் இப்போ சொன்னேன், உங்களை நேரவே சொன்னேன். சரி, அதுக்கு இப்போ என்ன இல்லை அது நடக்கும். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சிலது சொல்வீங்க. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்போல்லாம் வந்துட்டு சேப்பாக்கில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னால் கவாஸ்கர், ஃபரூக் இன்ஜினியர் இருப்பார், இப்படி பட்டாவுடி, இந்த கேமெல்லாம் நான் சேப்பாக்கில் பார்ப்பேன். அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் வராரு. இப்போ ஸ்ரீகாந்த் வரும்போது இட் இஸ் 5 days மேட்ச். அந்த 5 days மேட்ச்சை வந்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போது அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ சோல்கர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அந்த ஒரு 10 ஓவர் போனால் கூட ஒரு ரன் தான் அடிச்சிருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் டெஸ்ட் மேட்ச், 5 days மேட்ச். ஆனால் அதே டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஸ்ரீகாந்தனுடைய என்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர்லேயே வந்து ஒரு 10 ரன் அடிச்சிருவார். அவர் தான் இருப்பார். காரணம் என்னன்னா அவர் அப்போவே வந்து இப்போ இருக்கிற T20 மாதிரி அப்போவே விளையாட ஆரம்பிச்சிட்டார். அவர் இருக்கிற அந்த கொஞ்சம் டைமில் கூட இவட ஸ்கோர் ரன்ஸ், அதுதான் சேஞ்ச், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்ராமாஸில் நடிச்சிருக்கீங்க, சீரியல்ஸில் வந்து உங்களை இப்போவும் பார்த்துட்டு இருக்கோம், அண்ட் படங்களும் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க சார். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ சீரியஸ், வெப் சீரிஸ்னு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? வெப் சீரிஸ், மைக்ரோ சீரியல்ஸ் எல்லாமே வருதுமா. இந்த மைக்ரோங்கிறது இப்போ வரல. மைக்ரோங்கிறது வந்து இப்போ வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட ஏஜ்களில் இருக்கிறவங்களுக்கு இது மைக்ரோங்கிறது இப்போ தான் வந்திருக்கிற மாதிரி தெரியும். நோ, சம் 20 years பேக், 25 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே மேக்ரோன்னு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே பாலச்சந்தர் கம்பெனியில் மேக்ரோ அப்போ கவிதாலயா வந்து படங்கள் பண்ணும். மின்பிம்பங்கள்ங்கிறது வந்து ஒன்லி சீரியல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மின்பிம்பங்கள் சீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ரோன்னு அது மேட்ரே அதான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தி மெகா சீரியல்ஸ் மேக்ரோன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னாக்கா உங்களுக்கு நானே நிறைய பண்ணியிருக்கேன். அப்போவே டைரக்டர் திருமுருகன் சார்து இருக்கும், இல்லை நாகபர்ணா சார்து இருக்கும். ஸோ இப்படி அந்த லெஜெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு இது பண்ணிவிட்டு மேக்ரோ அப்போவே இருந்திருக்கு. அதனால் இப்போ வர மேக்ரோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வரேன். இப்போ வரும் மேக்ரோ ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு தே டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ் டு கோ அண்ட் வாட்ச். எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், குறைஞ்சாச்சு. ஒரு ஏஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம், என்னன்றது பார்ப்போம். இல்லைன்னா உட்காரும்போதே பல சேனல்ஸ் இருக்குது, இது வச்சுட்டு இப்படியே பார்க்குறாங்க. இவனுக்கு ஒருத்தன் அழுதா பிடிக்குது, ஒருத்தனுக்கு அழுதா பிடிக்க மாட்டேங்குது, உடனே இதுலேருந்து மாற்றிக்கிறான் சேனலில். ஸோ இது உட்கார வைக்கணும் அப்படின்னா ஷார்ட்டாக ஒரு டைமுக்குள்ளே என்னத்தை நம்ம மெசேஜ் கன்வே பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது அந்த மேக்ரோலாம் வந்து கேஷ் ஆகி வருது. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான் அது. பிகாஸ் உங்களுடைய டைமுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, மேக்ரோ வெப்சீரிஸ் எல்லாமே ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு வெல்கம் சேஞ்ச் தான். அது யாருமே தியேட்டர்ஸ்க்கே போகிறது இல்லை சார், எல்லாமே வந்து இப்போ OTTல வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. ஆமாம்மா, தியேட்டர்ஸ்க்கு போகிறது வந்து முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் தியேட்டர்ஸ்க்கு போகிறவங்க தான் ஜாஸ்தி. யாருன்னு கேட்டிங்கன்னா பிலோ பார் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. தியேட்டர்ஸ்க்கு போகிறவங்களே வந்து ரொம்ப ஒரு பாஷாக இருக்கணும். யூ ஷுட் அஃபோர்டு டு கோ ஃபார் தி தியேட்டர். அந்த மாதிரி காலம் வந்தாச்சு உங்களுக்கு. அப்போ அப்படி கிடையாது. புரட்சி தலைவர் படம்னாக்க முட்டி மூடி பார்ப்போம். ராஜகுமாரி தியேட்டர்லாம் இருக்கும் பாண்டி பஜாரில், என்ன இப்போ அதெல்லாம் கிடையாது. என்ன அதே மாதிரி அங்கே டென்ட் இருக்கும்.
டென்ட் டாக்கீஸ்னு இருக்கும். இதே கேகே நகர், இதே நம்ம ஜேஆர்டியை சுற்றியெல்லாம் 3 டென்ட் டாக்கீஸ் இருக்கும் சுற்றி, ராமாபுரம் அங்கங்கெல்லாம். ஆமாம், நாங்கள்லாம் லுங்கி கட்டிட்டு போய் பார்ப்போம் எம்ஜிஆர் படம் பார்க்குறதுனாக்கா, புரியுதுங்களா? ஸோ அது மண்ணில் உட்காந்து பார்க்கணும், அதனால் லுங்கி கட்டிட்டு போகிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு காலம் அது. அப்போ உங்களுக்கு என்ன டிக்கெட் இருக்கும்? போன உடனே வந்து உட்காந்து அப்படியே படம் பார்த்துட்டு ஓடி வர வேண்டியதுதான். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகிறதுனாலே உங்களுடைய பாக்கெட் ஷுட் அஃபோர்ட் டு கோ இன் டு அ தியேட்டர். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா, ஓடிடி அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து தே ஹவ் கம் அப் லைக் எனிதிங். So they are able to give you whatever your taste, whatever you want, they are able to give you. But you should wait, you should have patience till it comes to the OTT. Yes, that's true. கரெக்டாக சொன்னார். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேட்டர் போகிறோம் அப்படின்னாலே பாப்கார்ன், ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து ரெடி ஆகிடுவோம், வீக்கெண்டில் வந்து இது கிடைக்க போகுதுன்னு. உங்களோட காலத்தில் வந்து நீங்கள் தேட்டர் போனீங்கன்னா என்ன வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க, என்ன வந்து ஃபேமஸாக இருக்கும்? இப்போ யோசிச்சாலும் இந்த விஷயம்லாம் எனக்கு மெமரிஸாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் தேட்டருக்கு போகும்போது அங்கே போய் கேப்பில் போய் சாப்பிட்றதுலாம் கிடையாது, போகும்போது அதாவது பேக் பண்ணிட்டு போயிடுறது, எடுத்துகிட்டு போகலாம்ல. இப்போதான் அதெல்லாம் இல்லை, இப்போதான் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி வாட்டர் பாட்டிலே உள்ள முன்னாடியே செக்கிங்ல எடுத்துக்கிறாங்க சார். அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம பாட்டு போனோம்னா வாங்கிட்டு போகலாம், நீங்கள் பாட்டுக்கு போகணும். என்ன ஸ்பெசிஃபிக்கா டிஃபன் பாக்ஸே வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருப்போம் நாங்கள். வச்சு தேட்டரில் போட்டு சாப்பிட்டு அந்த காலம்லாம் உண்டு. ஆமாம்மா, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் காலேஜ் டேஸ்லேயே கட் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் காலேஜ் டேஸ்லேயே கட் பண்ணிட்டு நாங்கள் பாபி படம்லாம் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். பசங்கள்லாம் சேர்ந்து போயிடுவோம் நாங்கள். அதெல்லாம் வந்து அந்த பீரியடு வேறு உங்களுக்கு. வில் என்ஜாய் லைக் எனிதிங். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தியேட்டர்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த தியேட்டர்ஸ்லாம் இல்லை. இப்போ ஆனந்த் தியேட்டர்லாம் அவ்வளோ படங்கள் கொடுப்பாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து மால் ஆகிடுச்சு, மால்குள்ளே வந்து ஷோஸு இந்த மாதிரி வந்தாச்சு. அப்போ இந்த தியேட்டர்ஸ் அண்ட் டாக்கீஸ் இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய ஆடியன்ஸு அண்டு வித்தியாசமாக இருக்கும். ஒரு படம்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் 100 நாளுக்கு வந்து போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 100வது ஷோக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க. 100வது நாள் வந்து வெற்றிகரமாக கொண்டாடுற காலம் போய் 100வது ஷோவை வெற்றிகரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். அதே நேரத்தில் வந்து அப்போல்லாம் தியேட்டர் ரிலீஸ் வந்து எத்தனை படம் வந்து வருதுனாக்கா, தியேட்டர் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஆஃப் தி தியேட்டர் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு படத்துக்கு. ஆனால் 100 நாள் ஓடும், புரியுதுங்களா? அப்போ கமல் சார் படம்லாம் வந்து ஒரு வருஷம்லாம் ஓடி இருக்கு அவங்களுக்கு. எக்துஜேகேலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா சந்திரலேகாலாம் 3 வருஷம் ஓடி இருக்கு அந்த மாதிரி தேட்டரில். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 100 காட்சிகள்லேயே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே 3வது நாள் உங்கள் கலெக்ஷன் என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த படம் ஹிட்டா இல்லையான்னு தெரிஞ்சு அங்கேயே தெரிஞ்சு போயிடுது. கரெக்ட். அதாவது ஒரு வாரத்திலே வந்து இந்த படத்துக்கு வந்து சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க, பயங்கரமான ஒரு ஈவெண்ட்லாம் நடக்குதே சார். அதுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது இல்லையா? உலகம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ்னு ஒரு இது கொடுக்குறாங்களே, வித்தியாசமான ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே யூ கோ இன் டு தி தியேட்டர். இந்த தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்னவோ அது முதல்ல ஒரு வழி பண்ணிடுறாங்கல்ல, அது நல்லது தான் நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இப்போது, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது எடுக்கணும்னு சொன்னால் வேறு வழி கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்க லைக் சிவாஜி கணேசன் அவர்களோட ஃபேன்னு சொல்லி, மேபி உங்கள் காலேஜ் டேஸில் வந்து அவருக்கு ஒரு கட் அவுட் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அப்போல்லாம் நிறைய நடக்கும். நம்ம போய் அந்த கூட்டத்தில் நின்றுப்போம், அவ்வளோதான். நான் போய் பாலெல்லாம் ஊற்ற மாட்டேன், இந்த கூட்டத்தில் இருப்பேன். நான் இருப்பேன். ஆமாம், கண்டிப்பாக பட்டாசு வெடிக்கிறது, பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அந்த சாங்கை போட்டு எல்லாம் ரோட்லேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கனெக்டாக நானும் இந்த படத்தை வந்து அவ்வளோ வரவேற்றுட்டு இருந்தேன், இந்த படம் வந்தப்போ நானும் அந்த மாதிரி ரொம்ப எந்துவாக இருந்தேன்னா இந்த படம் சொல்லுவீங்க ரீசெண்ட் டைமில்? அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஹீரோஸ் வந்து நீங்கள் வந்து எண்ணிடலாம் இப்போல்லாம் வந்து. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன. பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை எண்ண முடியல, எண்ண முடியல. அதனால் வந்துட்டு அந்த ஹீரோஸ்க்கு கட் அவுட் வைக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா கட் அவுட்ஸே வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணிடுறாங்க. இப்போ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது, இப்போ அதுவே இல்லை. அதனால் வந்து எத்தனை பேர் வைக்கிறாங்க என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது செலக்டடாக தான் இருக்கும். எண்ணில நீங்கள் ஒரு 4-5 பேரை நீங்களே சொல்லுங்கள், கட் அவுட்ஸ் வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்கும். அப்போல்லாம் ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஒரு எம்ஜிஆர் படம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், எம்ஜிஆர் படத்தில் வந்து எம்ஆர் ராதா இருப்பார், அசோகன் இருப்பார், நாகேஷ் இருப்பார். ஹீரோயின் வந்து
சரோஜா தேவியோ ஜெயலலிதம்மாவோ இது வந்து ஸோ அதை ஆர்எஸ் மனோகர் இப்படின்னு ஒரு டீம் வந்து அவங்கள சப்போர்ட்டிவாக யார் இருக்காங்களோ வரும். ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் அது இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய வளர்ச்சியே ஒரு டைப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அது இப்போது அப்படி கிடையாது. அதே கிடையாதுன்னு சொல்லும்போது பேரலி இப்போ இருக்கிறது வந்து இன்னும் காம்படிட்டிவ் வேர்ல்டு. கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி டிஃபிகல்ட். இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஷுட் கேஷ் இட், அதர்வைஸ் யூ ஹவ் கான். That is the world today. Even those days it was so, but you can expect, okay, இது இல்லைன்னா என்ன வந்துருன்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்போ இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இது இல்லைன்னா எப்போ வருங்கிறது தான் இப்போ இருக்கிற காலம். அதனால வந்துட்டு திஸ் இஸ் a very fast world இப்போ போகிறது. Now we have a segment for you, sir. நாங்கள் ஒரு சில பாடல்கள் வந்து நாங்கள் பாடுவோம், அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்போம். நீங்க அதுக்கு நீங்க கியூட்டா அழகான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ரெடி சார்? நான் ரெடிமா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். டெஃபினட்டா அந்த சாங் உங்களுக்கு நிஜமா தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க உங்களையே ஒரு ரியலைஸ் பண்ண ஒரு மொமெண்ட்னா எது? இது நான் வந்து புரட்சி தலைவரோட சாங்கு. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்னுடைய சின்ன வயசுலேயே. இந்த சாங்கை வந்து நாங்கள்லாம் இந்த தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போதே பாடுறோம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் உயிர் வாழலாம். இது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு அந்த ஏஜ்லேயே கொடுத்துருக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு. இட் இஸ் a மெசேஜ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். வாவ், சூப்பர் சார். ஸ்வீட்டா, ரொம்ப அழகா, என்னோட செம்மையா பாடுனீங்க சார். I'm not a singer, நான் சொல்றேன். the power you have in your voice is really incredible. Thank you. நான் படிச்சு காட்டுறேன், எனக்கு பாட வராது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் எழுதுப்போ படிச்சா போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் வாழ்வது என்னடா. அருமையான சாங்மா. சிவாஜி கணேசன் அப்படியே மனசுலயே நிற்பாரு. அது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கும் அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல படத்தில் அந்த சீனு. அவர் அந்த ஃபீலு, அந்த பின்னாடி வந்து டிஎம்எஸ் சார் வந்து அதை பாடியிருப்பார். டிஎம்எஸ் சாருக்கு வந்து பிக்சர் தெரியாது, ஆனால் சிவாஜி சார் இது எப்படி பண்ணுவாருன்னு தான் தெரியும். சிவாஜி சார் இதை வந்து இருக்கிறதுனால அவருக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் போட்டிருங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வாவ், ரொம்ப அழகா பாடுனீங்க சார். வார்த்தையே உங்களை வந்து அதுக்குள்ள கொண்டு போயிடும். வார்த்தையில அர்த்தம் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து how they are rendering it, how they are presenting it, how it is being executed, how it is being shot. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். நம்ம பார்க்குற மாதிரி அந்த லைட்டிங், பிளாக் அண்ட் ஒயிட் தான் படம், அந்த லைட்டிங் இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே கொண்டு போயிடும். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சாங் ஞாபகத்துக்கு காரணமும் அதுதான். அது வரும்போதே நம்மளுக்கு அந்த பிக்சர் ஞாபகத்தில் வரும். உங்கள் லைஃப்பில் சார் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, போனால் போட்டுப்பா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் தட்டி கொடுத்து அந்த மாதிரி போன ஒரு மொமெண்ட்னா? நீங்கள் வந்து நம்பி ஏமாந்தது எல்லாமே ஒரு இன்சிடென்ட் தான். அதனால் வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டுமே. ஆனால் நிறைய இருக்குது, இழப்பு நிறைய இருக்குது. இழப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இழப்பு வந்து நிறைய இருக்குது. ஆனால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா இழப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அது நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். இழப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அந்த இழப்பு சொல்லி வந்து ஒருத்தன் சிம்பத்தி மட்டும் வாங்கக்கூடாது. அங்கே போடிச்சு, அங்கே முடிஞ்சது அவனுடையது, அதுதான் அவனுடைய ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். அவன் அடுத்த ஸ்டெப்பு போயிடணும். அடுத்த சாங் வந்து சார், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. ஸோ ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க யார்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க? குழப்பமான சிச்சுவேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சைலன்ஸ் தான் இருக்கும். இந்த குழப்பமான சிச்சுவேஷனில் வரும்போது இவர் தான் என் ஞாபகத்தில் வருவார், பிபி ஸ்ரீனிவாஸ் சார். இந்த ஜெமினியில் வந்து அப்போ வந்து உட்லண்ட்ஸ் டிரைவிங்னு இருக்கும், டிரைவிங் ரெஸ்டாரண்ட் தான் போகலாம். இப்போ அது கிடையாது, ரொம்ப வருஷம் ஆச்சு அது வந்து. அப்போல்லாம் வந்துட்டு
பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்டர்ஸும் வந்து டைம் கிடைக்கிறப்போ அவங்க கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கார்லேயே வருவாங்க, உங்களுக்கு சர்வீஸ் அங்கேயே இருக்கும், போவாங்க. அதுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே அங்கே வருவாங்க, கார்த்திக் எல்லாருமே அங்கே வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து லன்ச் டைமோ டீ டைமோ போகிறீங்கன்னா யார் யாருக்கு ஷூட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அங்கே போய் பார்க்கலாம். அப்போது வந்து இந்த ஹோல்டே பிபிஎஸ் சார் வந்து அங்கே ஒரு டேபிளில் எப்போவுமே இருக்கும், அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார். பிபிஎஸ் சார் வந்து அருமையான லிரிக் ரைட்டர் கூட. அவர் தொப்பியெல்லாம் போட்டுருப்பார், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அவர் உட்காந்து ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பார். சில பேர் வந்து அவர் விஷ் பண்ணிட்டு போவாங்க, பார்த்துட்டு வருவார். ரொம்ப ஜாஸ்தியாக வருது, அவ்வளோ பெரிய ஆளுங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறமா இல்லையா அங்கே நானும் போகிறப்ப அங்கே பார்ப்பேன், நான் அப்போ தான் விஷ் பண்ணுவோம் கொள்வோம். அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒன் ஃபைன் டே அதை வந்து நான் நியூ உட்லண்ட்ஸில் வந்து அவர் உட்கார ஆரம்பிச்சார். ஒரு நாள் நான் போகும்போது பார்த்தா அங்கே அவர் இருக்கார். அப்போ இதே கேள்வி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆமாம் சார், இதை வந்து சார் உங்களுக்கு பிடிச்ச பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது சார், இதெல்லாம் இருக்க மயக்கமாக கலக்கமாக இருக்குது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டோம். அப்போ அவர் வந்து ஒரு சாங் அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு இந்த கேள்வியை கேட்டார், உங்களுக்கு எது பிடிக்கும். அவர் கொஞ்சம் தெலுங்கு ஆக்ஷனில் தான் தமிழ். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும். எனக்கு 2 வந்து எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் சார், மறக்கவே மாட்டேன் சார் இந்த 2 சாங்கு. அந்த 2 சாங் வந்து நிறைய இடத்துல வந்து நான் வந்து சிலதெல்லாம் நம்பி போகும்போது சிலதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் சார் அப்படின்னு சொல்வேன். அப்போ தான் இந்த சாங், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இதுவும் நீங்க சொன்ன சாங். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சில வரிகள். ஸோ எல்லா வீட்லேயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அவர் ப்ராக்டிக்கலாக அந்த லிரிக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவர் பாடின வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாடியிருப்பார். ஸோ அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நெவர் கிவ் அப், யுவர் டர்ன் வில் கம். It is only a cycle. Life is a cycle. Your turn will come. Don't worry. But keep trying. இது வரும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு டெய்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சால் தான் சாமி கூட ஹெல்ப் பண்ணுவார். நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. டெஃபினட்டா இந்த சாங் வந்து சார் என்னென்னமோ விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கும் சார். நீங்க சொன்ன மாதிரி இழப்பா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம். பட் இந்த உலகத்துல வந்து நான் இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாத்தணும், இது நடந்துட்டு இருந்தா கூட இதை நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும். அந்த சாங்லேயே அது அழகாக வரும். ஒரு புரட்சி தலைவர் வந்து ரொம்ப அழகாக அதை அந்த மூமெண்ட்டில் கூட நல்லா புரட்சி தலைவர் அந்த சாங் வந்து, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஸோ என்னதான் நடந்தாலும் இருட்டில் மறைஞ்சாலும் அந்த நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அது எப்படியும் வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் அதுலேயே ஒரு மெசேஜ் இருக்கும். அதனால் அதுக்காக வந்து யூ டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப்ங்கிறத அவரும் சொல்றாரு. ஓகே, பட் இந்த விஷயத்தை நான் மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சம்திங் ஐ வாண்டட் டு சேஞ்ச் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னா என்ன விஷயம் பர்டிகுலரா அத சொல்ல முடியுமா சார்? வாட் டைப் ஆஃப் விஷயத்தை நீங்க மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள், இதை கொஞ்சம் நம்ம மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும், இது வந்து சொசைட்டிக்கு நல்லதா அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் வாட் கைண்ட் ஆஃப் திங்? நிறைய விஷயங்கள் வருமா உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து சும்மா அங்கேருந்து டிரைவ் பண்ணின்னு வரும்போதே என்ன உங்களுக்கு வந்து சிக்னல் இருக்குது, பட் எங்கே பெடஸ்ட்ரியன் இருக்குன்னு இருக்குது. பட் ஆனால் பெடஸ்ட்ரியன் இல்லாமல் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த அங்கே இருக்கிற போலீஸ் வந்து சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணுறதுக்கு.
என்ன சில போலீஸ் அவன் போய் மாட்டிக்கிட்டோன்னு விட்டுறான். இதில் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறத யாரை மாற்றுவீங்க? போலீஸ்காரனை மாற்றணும்னு நினைப்பீங்களா, இல்லை கிராஸ் பண்ணவங்களை மாற்றணும்னு நினைப்பீங்களா? 2 பேரையும் மாற்ற முடியாது சார். பட் அவங்க அந்த பொசிஷனில் இருக்கவங்க தான் கரெக்டாக பண்ணணும். பொசிஷன் போலீஸ்காரர் பொசிஷன் தான் இருந்தாரு. அவர் வந்து அதை கேர்ஃபுல்லாக வந்து இருமா நான் சொல்கிறேன் போமா நீ வந்தது தப்புமான்னு சொல்லியிருக்கணும். நீ எப்படியானா போட்டோன்னு கூட அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வரோம் ஒரு இடத்துல, அதே ஒரு இடத்துல யூ டர்ன்னு போட்டிருப்போம். இது போய் அங்கங்கே இந்த வேலை நடக்குது, நம்ம ஒரு யூ டர்ன் பண்ணுறோம். யூ டர்ன் பண்ணும்போது இந்த நேராக போகிற வண்டி உங்கள் வண்டி மேலே இடிச்சிடுறான். இடித்த உடனே அவன் வந்து தர்க்கம் பண்ணுறான். இப்போ வந்து அப்புறமா இந்த தர்க்கம் நடக்கிறப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போலீஸ்கார் அந்த இடத்துல வர்றாரு. வந்த உடனே என்னது ஏதோ பண்ணாரு சார், என்ன சார் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் பேசுகிறான். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டு இருந்தால் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. யூ டர்ன் பண்ணும்போது அவனை கொஞ்சம் நிறுத்தி நீ போயிருந்தால் நடந்திருக்காது இல்லையா? ஆனால் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற. இது மாற்றுறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் வந்து மைண்டில் வைக்கலாம், எங்கே பேசணுமோ அங்கே தான் இது பேசலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஒர்க் ஷாப்பில் போயிட்டு இதை பற்றி நம்ம வந்து பேசலாம். இது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன மெசேஜ் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அந்த இடத்துல நின்று நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய சமூகமே அந்த மாதிரி போயிடுச்சு. 50% வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினச்சா 50% ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு யார் பாட பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற கோஷ்டி தான் நிறைய இருக்குது. ஸோ இது மாற்றுறது உங்களுக்கு முடியாதது கிடையாது. அது unless otherwise rules are very strict, this will not happen. That's true. இல்லையா? Correct sir. So that can happen, but an individual cannot do that. Unless otherwise rules are there, this cannot happen. பட் யூ கேன் இனிஷியேட் இட். அதுக்காக வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. எங்கே அது வந்து பண்ண முடியுமோ யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ். எங்கே அது சொல்லணும், எப்படி பண்ணணுன்றது அது ப்ராப்பர் சேனலில் பண்ணால் நடக்கும். ஒவ்வொரு விஷயமும் பயங்கர கிளாரிட்டியோட வந்து பேசியிருந்தீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆகணும். நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சீரியல்ஸில் நாங்கள் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே சார். தேங்க்யூ பிருந்தா அண்ட் ரம்யா, ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணீங்க. ஜெயா டிவி ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ நேரம் வந்து இவங்களோட நான் பேசினது வந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன்.